தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறும் கடைசி நாள் 13ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் தர வாய்ப்பு நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இளைஞர் தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இந்த தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு கிடைக்கும். அதே நேரத்தில் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மறுவாழ்வு முகாம்களில் வாடும் குடும்பங்களுக்கு 3000 ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். இதற்காக 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தொடர்புடைய நியாய விலைக் கடை பணியாளர்களால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. முதல் நாளில் சுமார் 200 குடும்ப அட்டைதாரர்கள், 2ஆம் நாளில் 300 முதல் 400 குடும்ப அட்டைதாரர்கள் டோக்கன் பெற்றனர். 12/1/2026 வரை 24,924 நியாய விலைக் கடைகள் மூலம் 2,04,10,899 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6,123.26 கோடி ரொக்கத்தொகை வழங்கப்பட்டுவிட்டது. இதனால் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறும் வாய்ப்பு 13ஆம் தேதியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கால அவகாசத்தை இன்னும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும், அதாவது நாளையும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே மிஸ் பண்ணாம வாங்கிடுங்க.